தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கரூர் துயரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் 12ஆம் நாள் விஜய் நேர்நிற்க வேண்டும் எனவும் ஆணை பிறப்பித்துள்ளது. கரூர் வழக்கில் 41 பேர் உயிரிழந்த துயரத்தின் விளைவாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 41 பேர் உயிரிழந்த அந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வரும் 12ஆம் நாள் விஜய் நேர்நிற்க வேண்டும் என டெல்லி சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் அக்கட்சியின் நிர்வாகிகள் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேர்நின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது விஜயும் நேர்நிற்க வேண்டும் என டெல்லி சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் நிரூபன். வணக்கம் நிரூபன். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த வருடம் செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் படுகாயமடைந்தனர். அந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் தற்போது சிபிஐ விசாரணை தீவிரமடைந்துள்ளது எனலாம். இச்சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்டங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 9 போலீசாரை கடந்த மாதம் தான்தோன்றிமலை பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் செயல்பட்டு வரும் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் ஆகியோர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அப்போதே விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வாய்ப்புள்ளது என தாவேக முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்த நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜய்க்கு வரும் 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாவேக முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரித்த போது அதுபோல எந்த சம்மனும் இதுவரை வரவில்லை என்றனர். மேலும் வந்தாலும் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளனர்.